நமஸ்காரக. இன்னைக்கு வந்துட்டு பஞ்சமக பாட்டக பார்க்க போகிறோம். பஞ்சமக பாட்டகனா 5th லெசன். கர்மனா யாத்தி சம்சித்திம். கர்மனானா டியூட்டி, யாத்தினா அக்வயர்ஸ், சம்சித்திம்னா சக்சஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா கடமையை செய்வதால் மட்டுமே ஒருவர் வெற்றி பெற முடியும். வாங்க இப்போ லெசன் பார்த்துடலாம். இங்கே வந்துட்டு கான்வர்சேஷன் நடக்குது. லோகேஷ் விகாஷா 2 பேரும் வந்துட்டு கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. லோகேஷக விகாஷே ஸ்வஹ பரீட்சா அஸ்தி கிம் புனராவருத்திஹி கிருதா. லோகேஷ் கேட்குறாங்க, விகாஷா நாளை பரீட்சை இருக்கிறது, நீ ரிவிஷன் செய்து விட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்வஹனா டுமாரோ, பரீட்சானா எக்ஸாம், புனராவருத்தினா ரிவிஷன். விஷாகா ஆம் மயா தே சர்வே பாட்டாக சம்யக் ஆவருத்தாக அத்தः பரீட்சா விஷயே நிश्चिन्ता அஸ்மி. ஆம், நான் எல்லா பாடங்களையும் ரிவிஷன் செய்துவிட்டேன், அதனால் தேர்வு பொறுத்தவரை எனக்கு எந்த கவலையும் இல்லை. நிश्चिन्ता அஸ்மினா கவலையும் இல்லை. சம்யக் ஆவருத்தாகனா நன்றாக ரிவிஷன் செய்துவிட்டேன். லோகேஷக சத்தியம் கர்மணா ஏவ நரக சஃபலதாம் ஆப்னோதி. உண்மை, செயல்களால் மட்டுமே ஒருவர் வெற்றி பெற முடியும். கிம் ந படிதா கதா சரித் சாகராத் சங்கலிதா ஏஷா கதா. கதா சரித் சாகராத் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த கதையை நீங்கள் படித்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. விஷாகா சொல்கிறாங்க, அத்திய கக்ஷாயாம் ஆச்சாரியா பாட்டிஷ்யதி. இன்று ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துவார். லோகேஷக அஹம் து சர்வதா கிரகாத் பூர்வமேவ படித்வா வித்யாலயம் ஆகச்சாமி. நான் எப்போதும் எல்லா பாடங்களையும் வீட்டிலேயே படித்துவிட்டு பள்ளிக்கு வருவேன். எத்திர சங்கா பவதி, எங்கு சந்தேகம் இருக்கிறதோ, தத்து சப்தம் சின்ஹிதம் கரோமி, நான் அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு வைப்பேன். சின்ஹிதம் கரோமினா அண்டர்லைன் செய்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷாகா கேட்குறாங்க, தர்ஹி வத அஸ்மின் சித்ரே கிமர்த்தம் ஏகஹ ரிஷிஹி ஏகா பலாக்காச்சா சித்ரிதா. அப்படி என்றால் சொல்லுங்கள், ஏன் இந்த படத்தில் ஒரு ரிஷியும் ஒரு கொக்கும் இருக்கிறது. லோகேஷக வதாமி ரிஷிஹி கிருத்தஹ பூத்வா பலாகாம் பஷ்யதி பலாக்காச்ச தக்தா பூத்வா பூமோ பததி. வதாமினா நான் சொல்கிறேன். கோபமடைந்த முனிவர் கொக்கை பார்க்கிறார், கொக்கு எரிந்து தரையில் விழுகிறது. கிருத்தகனா ஆங்கிரி, தக்தானா பர்ன்ட், பூமோ பதத்தினா ஃபால்ஸ் ஆன் த கிரவுண்ட். விஷாகா ஆஹோ ரிஷேஹு தபசக பிரபாவக. ஓ, முனிவரின் தவத்தின் விளைவு. லோகேஷக பரந்து சேவாயாக மகத்துவம் தபசக அபி அதிகதரம். இருப்பினும் சேவையின் மகத்துவம் தவத்தை விட மேலானது. விஷாகா சொல்கிறாங்க, பட்டாமக தாவத் ஏதாத்ருஷிம் ஞானவர்தினிம் கதாம். அப்படியானால் அறிவை அதிகரிக்கும் அத்தகைய கதையை படிப்போம். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். லோகேஷக சொல்கிறாங்க, ஓ விஷாகா, நாளைக்கு தேர்வு இருக்கிறது, நீங்கள் ரிவிஷன் செய்து விட்டீர்களா. விஷாகா ஆம், நான் எல்லா பாடங்களையும் ரிவிஷன் செய்து விட்டேன், அதனால் தேர்வுகளை பொறுத்தவரை எனக்கு எந்த கவலையும் இல்லை. லோகேஷக உண்மை, செயல்களால் மட்டுமே ஒருவர் வெற்றி பெற முடியும். கதா சரித் சாகராத் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த கதையை நீங்கள் படித்திருக்கிறீர்களா. விஷாகா இன்று ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துவார். லோகேஷக நான் எப்போதும் எல்லா பாடங்களையும் வீட்டிலேயே படித்துவிட்டு பள்ளிக்கு வருவேன். சந்தேகம் இருக்கும் இடத்தில் நான் அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு வைப்பேன். விஷாகா அப்படியென்றால் சொல்லுங்கள், ஏன் இந்த படத்தில் ஒரு ரிஷியும் ஒரு கொக்கும் இருக்கிறது. லோகேஷக நான் சொல்கிறேன். கோபமடைந்த முனிவர் கொக்கை பார்க்கிறார், கொக்கு எரிந்து தரையில் விழுகிறது. விஷாகா ஓ, முனிவரின் தவத்தின் வலிமை. லோகேஷக இருப்பினும் சேவையின் மகத்துவம் தவத்தை விட மேலானது. விஷாகா அப்படியானால் அறிவை அதிகரிக்கும் அத்தகைய கதையை படிப்போம். ஆசித் புரா கஹ அபி மகாதபா நாம வனவாசி முனிகி. நீண்ட காலத்திற்கு முன்பு காட்டில் மகாதபா என்ற ஒரு முனிவர் வசித்து வந்தார். புராண நீண்ட காலத்திற்கு முன்பு, வனவாசினா காட்டில் வாழ்பவர், முனிகினா முனிவர். ஏகதா யதா ச தருச்சாயா உபவிஷ்டக ஆசித். ஒரு நாள் அவர் மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார். ஏகதானா ஒரு நாள்,
தருண மரம், சாயானா நிழல், உபவிஷ்டக ஆசித்னா அமர்ந்திருந்தார். ததா தஸ்ய உப்பரி ஏகா பலாக்கா விஷ்டாமுத சுஜத். அப்போது அவர் மேல் ஒரு கொக்கு எச்சமிட்டது. ததானா அப்பொழுது, ஏகா பலாக்கானா ஒரு கொக்கு, தஸ்ய உப்பரினா அவர் மீது, விஷ்டாமுத சுஜத்னா எச்சமிட்டது. ச ச கிருத்தக தாம் விலோக்கியத். அவர் கோபமடைந்து அந்த கொக்கை பார்த்தார். கிருத்தகனா கோபமடைந்து, விலோக்கியத்னா பார்த்தார். திருஷ்ட மாத்ரா ஏவ பலாக்கா பஸ்மசாத் அபவத். அவரது பார்வையிலேயே அந்த கொக்கு எரிந்து சாம்பலாகி விட்டது. பஸ்மசாத்னா எரிந்து சாம்பலாகி விட்டது. தத்தஹச்ச ச முனிஹி தபஹ பிரபாவாத் அகங்காரம் உபகதக. எனவே அந்த முனிவர் தவத்தின் சக்தியால் ஆணவம் கொண்டார், அதாவது அகங்காரம் கொண்டார். உப்பகதகனா அட்டைன்டு, தபஹ பிரபாவாத்னா தவத்தின் சக்தியால். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு காட்டில் மகாதபா நாம என்ற ஒரு முனிவர் வசித்து வந்தார். ஒரு நாள் அவர் ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் அவர் மேல் ஒரு கொக்கு எச்சமிட்டது. அவர் கோபமடைந்து அந்த கொக்கை பார்த்தார். அவரது பார்வையிலேயே அந்த கொக்கு சாம்பலாகிவிட்டது. எனவே அந்த முனிவர் தனது தவத்தின் சக்தியால் ஆணவம் கொண்டார். ஏகதா அயம் முனிஹி குவாபி நகரே ஏகம் பிராமண கிரகம் பிராப்பிய தத் கிரகிணிம் பிக்ஷாம் அயாச்சத. ஒரு நாள் ஒரு நகரத்தில் இந்த முனிவர் ஒரு பிராமண இல்லத்திற்கு சென்று அந்த இல்லத்தரசியிடம் பிச்சை கேட்டார். ஏகதானா ஒரு நாள், அயம் முனிகினா இந்த முனிவர், ஏகம் பிராமண கிரகம்னா ஒரு பிராமணரின் இல்லத்தில், தத் கிரகாணினா அந்த இல்லத்தரசியிடம், பிக்ஷாம் அயாச்சதனா பிச்சை கேட்டார். சா பதிவிருத்தா கிரகிணி தம் அவதத் பிரதிக்ஷஸ்வசனம் யாவத் பர்துகு பரிச்சர்யாம் சமாப்பியே இதி. அந்த கற்புமிக்க நல்லொழுக்கம் உள்ள இல்லத்தரசி அவரிடம், என் கணவருக்கு சேவையை முடிக்கும் வரை ஒரு கணம் காத்திருங்கள் என்று கூறினாள். பதிவிருத்தையான கற்புமிக்க நல்லொழுக்கம் உள்ள, கிரகிணினா இல்லத்தரசி, பிரதிக்ஷஸ்வசனம்னா ஒரு நிமிஷம் காத்திருங்கள், பரிச்சரியம்னா சர்வீஸ், சமாப்பேயனா ஃபினிஷ். ஏதத் ஸ்ருத்வா ச முனிஹி தாம் கோபதிருஷ்டயா திருஷ்டவான். இதை கேட்டதும் அந்த முனிவர் அவளை கோபமாக பார்த்தார். கோபதிருஷ்டயா திருஷ்டவான்னா கோபமாக பார்த்தார். சா விஹஸ்ய அபாஷத முனே ந அகம் பலாக்கா இதி. அவள் சிரித்து கொண்டே கூறினாள், ஓ முனிவரே, நான் அந்த கொக்கு அல்ல. தத் ஆகர்ணய விஸ்மிதக முனிஹி ஏதத் கதம் இவ ஞாத்தமன்னைய இது சிந்தையன் தத்ர உபவிஷத். இதை கேட்ட முனிவர் ஆச்சரியத்துடன், இது இவளுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்து அங்கே அமர்ந்தார். விஸ்மிதகனா ஆச்சரியத்துடன், தத்ர உபவிஷத்னா அங்கே அமர்ந்தார். இன்னொரு வாட்டி பார்த்துலாம். ஒரு நாள் ஒரு நகரத்தில் இந்த முனிவர் ஒரு பிராமணரின் இல்லத்திற்கு சென்று அந்த இல்லத்தரசியிடம் பிச்சை கேட்டார். அந்த கற்புமிக்க நல்லொழுக்கம் உள்ள இல்லத்தரசி அவரிடம், என் கணவருக்கு சேவை செய்து முடிக்கும் வரை ஒரு கணம் காத்திருங்கள் என்று கூறினாள். இதை கேட்டவுடன் அந்த முனிவர் அவளை கோபமான பார்வையுடன் பார்த்தார். அவள் சிரித்து கொண்டே பதில் சொன்னாள், ஓ முனிவரே, நான் அந்த கொக்கு அல்ல. இதை கேட்ட அந்த முனிவர் ஆச்சரியத்துடன், இது இவளுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்து அங்கேயே அமர்ந்தார். ததஹ ச சா சாத்வி பர்துகு சுஷ்ருஷாம் கிருத்வா பிக்ஷாம் ஆதாய முனேஹு அந்திகம் ஆகதா. பின்னர் அந்த கற்புடைய பெண்மணி தனது கணவருக்கு சேவையை செய்துவிட்டு அவள் தானம் செய்ய முனிவரின் அருகில் வந்தாள். சுஷ்ருஷாம்னா சர்வீஸ். ச ச முனிஹி பதாஞ்சலிஹி தாம் அவதத் கதம் த்வயா அனன்யகோச்சாரோ பலாக்கா விருத்தாந்தோ ஞாத இதி ப்ரூஹி ததஹ பிக்ஷாம் கிரஹிஷ்யே. அந்த முனிவர் கூப்பிய கைகளுடன் அவளிடம் கேட்டார், யாருக்கும் தெரியாத கொக்கு கதை பற்றி நீங்கள் எவ்வாறு அறிந்தீர்கள் என்று சொல்லுங்கள், பிறகு நான் இந்த தானத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். பதஞ்சலிஹினா கூப்பிய கைகளுடன், அனன்ய கோச்சாரோனா யாருக்கும் தெரியாத, பலாக்கானா கொக்கு, விருத்தாந்தகனா ஸ்டோரி, ப்ரூஹினா டெல், பிக்ஷாம்னா பிச்சை, கிரஹிஷ்யனா ஏற்றுக்கொள்வேன். சா அவதத் முனே ந பர்த்து சேவாயாக அபரம் கஞ்சன தர்மம் கரோமி அகம் தத் பிரசாதேன ஏவ மே ஏதாத்ருஷம் விஞ்ஞானம். அவள் பதிலளித்தாள், ஓ முனிவரே,
என் கணவருக்கு சேவை செய்வதை தவிர நான் வேறு எந்த கடமையும் செய்ய மாட்டேன். அதன் அருளால் தான் நான் இந்த அறிவை பெற்றேன். பர்த்ருகுனா ஹஸ்பண்டு, சேவாயாகனா சர்வீஸு, தர்மம்னா கடமை, ஏதாத்ருஷம்னா இந்த மாதிரி, விஞ்ஞானம்னா அறிவு. கிஞ்ச இத்தக தர்ம வியாதாக்கியம் கஞ்சன மாமிச விக்கிரயணம் கத்வா ஏதத் பிருச்ச. மேலும் தர்மவியாதர் என்ற இறைச்சி விற்பனையாளரிடம் சென்று இதை பற்றி கேளுங்கள். மாமிச விக்கிரயணம்னா இறைச்சி விற்பனையாளர். ததஹ தே ஸ்ரேயோ பவிஷ்யதி, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். துவம் ச நிரகங்காரக பவிஷ்யசி இதி, நீங்கள் அகங்காரத்திலிருந்து விடுபடுவீர்கள் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு முனிவர்கிட்ட சொல்கிறாங்க. ஏவம் சர்வவிதா பதிவிருத்தையா அபிஹிதः கிரஹித அதிதி சத்காரக ச முனிஹி தாம் பிரணம்ய தத் கிரகாத் நிர்கச்சத். இவ்வாறு எல்லாம் அறிந்த அந்த கற்புடைய பெண்மணி சொன்னார். ஒரு விருந்தினருக்கு ஏற்ற விருந்தோம்பலை பெற்று அந்த முனிவர் அவளை வணங்கி அந்த வீட்டை விட்டு வெளியேறினார். கிரஹித அதிதி சத்காரகனா ஒரு விருந்தினருக்கு ஏற்ற விருந்தோம்பலை பெற்று, தாம் பிரணம்யனா அவளை வணங்கி, தத் கிரகாத் நிர்கச்சத்னா அந்த வீட்டை விட்டு வெளியேறினார். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். பின்னர் அந்த கற்புடைய பெண்மணி தனது கணவருக்கு சேவையை முடித்துவிட்டு அவள் தானம் செய்ய முனிவரின் அருகில் வந்தாள். அந்த முனிவர் கூப்பிய கைகளுடன் அவளிடம் கேட்டார். வேறு யாருக்கும் தெரியாத குக்கு கதை பற்றி நீங்கள் எவ்வாறு அறிந்தீர்கள் என்று சொல்லுங்கள். பிறகு நான் இந்த தானத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். அவள் கூறினாள், ஓ முனிவரே, என் கணவருக்கு சேவை செய்வதை தவிர நான் வேறு எந்த கடமையும் செய்ய மாட்டேன். அதன் அருளால் தான் நான் இந்த அறிவை பெற்றேன். மேலும் தர்மவியாதர் என்ற இறைச்சி விற்பனையாளரிடம் சென்று இதை பற்றி கேளுங்கள். பின்னர் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். நீங்கள் அகங்காரத்திலிருந்து விடுபடுவீர்கள். இவ்வாறு எல்லாம் அறிந்த கற்புடைய பெண்மணி சொன்னார். ஒரு விருந்தினருக்கு ஏற்ற விருந்தோம்பலை பெற்று அந்த முனிவர் அவளை வணங்கி அந்த வீட்டை விட்டு வெளியேறினார். அந்யத்யேஹு சஹ முனிஹி சமன்விஷ்ய தம் விபணிஸ்தம் மாமிசானி விக்ரயணந்தம் உபாகச்சத். மறுநாள் அவர், அதாவது அந்த முனிவர் வந்துட்டு அந்த இறைச்சி விற்பனையாளரை தேடினார். அவர் சந்தையில் இறைச்சி விற்பதை கண்டார். தர்மவியாதஸ்ய திருஷ்டுவா ஏவதம் முனிம் அபாஷத. பிராமன் கிம் பதிவிருத்தியா தயா இஹ துவம் பிரேஷிதஹ. தர்மவியாதர் அந்த முனிவரை பார்த்தவுடன், ஓ பிராமணரே, அந்த நல்லொழுக்கம் உள்ள பெண் உங்களை இங்கு அனுப்பினாரா என்று கேட்டார். பதிவிருத்தையான நல்லொழுக்கம் உள்ள பெண், துவம்னா உங்களை, பிரேஷிதகனா அனுப்பினாரா. தத் ஆகர்ணய ச முனிஹி விஸ்மிதக. அதை கேட்டவுடன் அந்த முனிவர் ஆச்சரியமடைந்தார். தம் தர்மவியாதம் அவதத், பத்ர மாமிச விக்ரயணக தே கதம் ஈதிருஷம் ஞானம். அவர் தர்மவியாதரிடம் கேட்டார், ஓ உன்னதமானவரே, இறைச்சி விற்பனையாளரான உங்களுக்கு எப்படி இவ்வளவு அறிவு இருக்கிறது? ஈத்ருஷம்னா இப்படிப்பட்ட, விஞ்ஞானம்னா அறிவு, மாமிச விக்ரயணகனா இறைச்சி விற்பனையாளர். தர்மவியாதக அவதத், பிராமன் அகம் மாதா பித்ரோஹு பக்தக தௌ ஹி மம பராயணம். அகம் தௌ ஸ்நாபயித்வா ஸ்நானாமி, போஜயித்வா போஜனம் ஸ்வீகரோமி, ஷாயயித்வா ச ஸ்வாபிமி, தேன மே ஏதாத்ருஷம் விஞ்ஞானம். தர்மவியாதர் கூறினார், ஓ பிராமணரே, நான் என் பெற்றோரின் பக்தன். அவர்கள் இருவரும் என்னுடையவர்கள். நான் அவர்களை குளிக்க வைத்துவிட்டு பிறகு நான் குளிப்பேன். அவர்களுக்கு உணவு அளித்துவிட்டு பிறகு நான் உண்பேன். அவர்களை தூங்க வைத்துவிட்டு பிறகு நான் தூங்குவேன். அதனால்தான் எனக்கு அத்தகைய அறிவு இருக்கிறது. மாதா பித்ரோஹு பக்தகனா நான் என் பெற்றோர்களின் பக்தன். தௌஹி மம பராயணம்னா அவர்கள் இருவரும் என்னுடையவர்கள். அகம் தௌ ஸ்நாபயித்வா ஸ்நானாமி, நான் அவர்களை குளிக்க வைத்துவிட்டு பிறகு நான் குளிப்பேன். போஜயித்வா போஜனம் ஸ்ரீகரோமி, நான் அவர்களுக்கு உணவு அளித்துவிட்டு பிறகு உண்பேன். ஷாயயித்வா ச ஸ்வாபிமி, நான் அவர்களை தூங்க வைத்துவிட்டு பிறகு நான் தூங்குவேன். தேனமே ஏதாதிருஷம் விஞ்ஞானம், அதனால்தான் எனக்கு அத்தகைய அறிவு இருக்கிறது. அனன்யஹதானாம் ச மிருகாதீனாம் மாமிசானி ஸ்வதர்ம இதி மத்வா விக்தியர்த்தம் விக்ரிணே.
ந து தனலிப்சையா, மற்றவர்களால் கொல்லப்படும் விலங்குகளின் இறைச்சியை நான் என் வாழ்வாதாரத்திற்காக விற்கிறேன், பணத்திற்காக அல்ல. அனன்யஹதானாம்னா மற்றவர்களால் கொல்லப்படும், மிருகாதீனாம்னா விலங்குகளின், மாமிசானினா இறைச்சி, வித்தியர்த்தம்னா வாழ்வாதாரத்திற்காக, விக்ரினேனா விற்கிறேன், ந து தனலிப்சையா பணத்திற்காக அல்ல. ஹே முனே, ஞான விக்னஹ அகங்காரஹ அத்தஹ ஸ்வதர்மம் சர ஏன ஆஷுஹு பரம் ஸ்ரேயஹ அவாப்ஸ்யசி. ஞான விக்னஹ அகங்காரஹனா அகங்காரம் அறிவை அடைவதற்கு தடையாக இருக்கிறது. அத்தஹ ஸ்வதர்மம் சர, எனவே உங்கள் சொந்த கடமையை நிறைவேற்றுங்கள். ஏன ஆஷுஹு பரம் ஸ்ரேயஹ அவாப்ஸ்யசி, இதன் மூலம் நீங்கள் விரைவில் உயர்ந்து நன்மை அடைவீர்கள். ஆஷுஹுனா ஃபாஸ்ட், பரம்னா ஹையஸ்ட், ஸ்ரேயஹனா ப்ராஸ்பரஸ், அவாப்ஸ்யசினா அக்வயர். ததஹ ச தர்மவியாதேன ஏவம் அனுசிஷ்டஹ சஹ முனிஹி தத் கிரகம் கத்வா தர்மவியாதஸ்ய ச சர்வம் கிரியாவிதம் அவலோக்ய பரிதுஷ்டஹ வனம் கதவான் அவாப்தவான் ச தத் உபதேஷாத் சித்திம். தர்மவியாதரால் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்ட அந்த முனிவர் அவருடைய வீட்டிற்கு சென்று தர்மவியாதரின் முழு வேலைகளையும் பார்த்து மிகவும் திருப்தி அடைந்து காட்டிற்கு சென்று அந்த வழிமுறைகளை பின்பற்றி வெற்றி அடைந்தார். அனுசிஷ்டகனா டாட், கிரியாவிதம்னா மோட் ஆஃப் பர்ஃபார்மிங், அவலோக்கியனா பார்த்துவிட்டு, பரிதுஷ்டகனா சாட்டிஸ்ஃபைடு, அவாப்தவான்னா அக்வயர்டு, தத் உபதேஷாத்னா அட்வைஸ், சித்திம்னா சக்சஸ், உக்தஞ்சனா தர்ஃபோர். கர்மணா ஏவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனக ஆதாயக. பதச்சேதக பார்க்கலாம். பதச்சேதகனா ஸ்பிளிட் ஆஃப் வேர்ட்ஸ். கர்மணா ஏவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதாக ஜனக ஆதாயக. அன்வயக பார்க்கலாம். ஜனக ஆதாயக கர்மணா ஏவ சம்சித்திம் ஆஸ்திதா. வேர்ட் மீனிங்ஸ் பார்த்துலாம். ஜனகஹ ஆதாயகனா ஜனகஹ அண்ட் அதர்ஸ், கர்மனானா டியூட்டி, ஏவனா ஒன்லி, சம்சித்திம்னா சக்சஸ், ஆஸ்திதானா பர்ஃபார்ம்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாகவே வெற்றியடைந்தனர். பொருள் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாகவே வெற்றி அடைந்தனர். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். கர்மனா ஏவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனக ஆதாயக. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாகவே வெற்றியடைந்தனர். கர்மணா ஏவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனக ஆதாயக. இந்த ஸ்லோகம் வந்துட்டு பகவத்கீதாவில் 3rd chapterல 20th verseல இருக்குது.